இந்த ஹேர் ஃபாலை வந்து கரெக்ட் பண்ண முடியாதா அப்படின்றது தான் நிறைய பேர்த்தோட கவலையாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இந்த மாதிரியான ஹேர் ஃபால் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. இவங்களுக்கு மட்டும் இந்த ஹேர் ஃபாலை வந்து நம்ம திருப்பி ரிவர்ஸ் பேக் பண்ணிடலாம். பட் யூஸ்வலி இதை வந்து எப்படின்னா நம்ம ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா என்னோட கிளினிக்கில் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸோட அம்மாக்கள் வந்து மேம் என்னோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது மேம், நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது இந்த மாதிரியான ஹேர் ஃபால் நாங்கள் ஃபேஸ் பண்ணல, இவங்களுக்கு மட்டும் ஏன் மேம் இவ்வளோ ஒரு ஹேர் ஃபால் இருக்குது, நல்லா சாப்பிட்றாங்க, நியூட்ரிஷியஸான ஃபுட்டு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், பட் அதையும் மீறி அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது, வெயிட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமா மேம், இந்த ஹேர் ஃபாலை வந்து கரெக்ட் பண்ண முடியாதா அப்படின்றது தான் நிறைய பேர்த்தோட கவலையாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பிசிஓஎஸ் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிசிஓஎஸ் மாதிரி ஏதாவது இருக்குது, ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் மாதிரி இருக்குன்னா கட்டாயம் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல ரூல் அவுட் பண்ணுங்கள். இந்த நவீன காலகட்டத்தில் இந்த பிசிஓஎஸ் ஹேர் ஃபாலுக்கு நிறைய இன்கிளினிக் ட்ரீட்மெண்ட்ஸான லேசர்ஸ் இருக்குது, லேசர் ஹெல்மெட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஹேர் க்ரோத் ஃபேக்டர்ஸ் பிஆர்பின்னு சொல்லி நவீன முறையில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹேர் ஃபாலை வந்து நம்ம திருப்பி ரிவர்ஸ் பேக் பண்ணிடலாம். பட் யூஸ்வலி இதை வந்து எப்படின்னா நம்ம இந்த பிசிஓஎஸ் கரெக்ட் பண்ணும்போது தான் பிசிஓஎஸ்க்கான ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு சரியாகும். என்னடா இவ்வளோ ஹேர் ஃபால் இருக்கே, நம்ம பொண்ணுக்கு வந்து மொத்தமாக முடி எல்லாமே கொட்டிடுமா அப்படின்னு கவலைப்படாமல் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிசிஓஎஸ் ஹேர் ஃபால் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.